ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஊழல் எல்லாம் பெரிய விஷயமாட்டே தெரியல. இப்போ கிரிமினல் குற்றவாளி அவன், போச்சோ குற்றவாளி அவன், பெண்களை மானபங்கப்படுத்துறவன் அவன். அதனால அவனுக்கு ஓட்டு போடாதுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடாம இருக்கிறதுக்கான காரணம் இப்ப கிரிமினல் காரணங்களா இருக்கு. திமுக காரங்க தேர்தல் வாக்குறுதின்னு சொல்றாங்க. வாக்குறுதி கொடுத்தீங்க நிறைவேற்றலையே என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவன் கண்டிக்க மாட்டான். வாக்குறுதியாவது பண்ணார், இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் பேசாதுக்கப்பா அப்படிங்கிறான். அவங்க என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க? அதாவது 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்க மாட்டோம், மாதம் மாதம் ரீடிங் எடுப்போம், கரண்ட் பில்லு குறையும் அப்படின்னாங்க. ஆனா கரண்ட் பில்லு இப்ப 4 மடங்கு ஏறி போச்சு. அவன் வீட்டு வரியை கூட்டவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப வீட்டு வரி அது 4 மடங்கு ஏறி போச்சு. எல்லா விலைவாசியும் இப்ப ஏறி போச்சு. அதுக்குதான் நாங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறோம்ல. அப்ப அந்த 5000 ரூபாய் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கி வச்சிருந்த தொகை, மத்திய அரசு அனுப்புற தொகை, அதை எடுத்து கொடுத்துட்டோம்ல, ஓட்டு போடு அப்படிங்கிறாங்க. இப்ப நாட்டில நடக்கிற குற்றச்சாட்டுகள், கிரிமினல், பொம்பளைகளை கற்பழிக்கிறது எல்லாம், சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் திமுக காரன் தான் பண்றான். இதெல்லாம் செய்யறதுக்கு கஞ்சா ஒரு காரணம், கள்ளச்சாராயம் ஒரு காரணம், மெத்தப்பட்டமையும் காரணம். இதெல்லாம் யாரு செய்யறா? திமுக காரன் தான் செய்யறான். ஜாபர் சாதிக்குங்கிறவன் தான் ஒரு 2000 கோடிக்கு பொருள் வச்சிருந்தான். அவனை கைது பண்ணாங்க. அவனை விசாரிச்சா அவன் ஸ்டாலின் வீட்டுல தான் இருந்து செயல்பட்டான். அவன் ஸ்டாலினுடைய மருமக, உதயநிதிக்கு மனைவி. அவனுக்கு தான் கொஞ்சம் பணத்தை கொடுத்திருக்கான் ஜாபர் சாதி. பணத்தை கொடுத்து உதயநிதிக்கு மனைவியும் ஜாபர் சாதிக்கும் சேர்ந்து பணம் எடுத்திருக்காங்க. பாருங்க அவ்வளவு கிரிமினல், பாருங்க எவ்வளவு கிரிமினல் பாருங்க. அப்போ கிரிமினல்களுக்கு உதவியா திமுக இருக்கு. முன்னாடி எல்லாம் ஊழலுக்கு ஆதரவா திமுக இருக்குன்னு தான் பேசுவோம். இப்போ கிரிமினல்களுக்கு ஆதரவா திமுக இருக்கு, அதனால ஓட்டு போடாதுங்கன்னு பேசுறோம். அந்த அளவுக்கு கேவலமாய் போச்சு. இப்போ கொலைக்காரன், கொள்ளைக்காரன், கற்பழிக்கிறவன் எல்லாம் தேர்தலில் போட்டிடலாம். கஞ்சா விற்கிறவன் போட்டிடலாம். கஞ்சா விற்கிறவன் மு.க. ஸ்டாலின் வீட்டோடு அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு தொழில் செய்பவனாக இருந்தான். அவ்வளவு வெளிப்படையா எல்லா வேட்பாளர்களும், திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே சாராயத்தோட சம்பந்தப்படாத திமுக வேட்பாளர் யாராவது இருக்காங்க? டாஸ்மார்க் கடையில கள்ளச்சாராயம் தான் விற்கிறான்.